friends, welcome to Shakti recipes. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியான ஆப்பிள் கீ ரெசிபி தாங்க செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஆப்பிள் எடுத்துருக்கேன். இந்த ஆப்பிள் மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து மெதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக நம்மளுக்கு தேவை, அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃபைனாக இருந்தால் போதும். துருவி எடுத்தாச்சு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீயோட இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து ஆப்பிளில் நல்லா வாட்டர் இருக்கிறதுனால நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த ஆப்பிள் வந்து இந்த தண்ணியில் நல்லா வதங்கிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதை நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. கீழே வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்லோவாக இந்த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது தண்ணியிலே இது நல்லா குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது ஃபைனலாக வந்து எல்லா தண்ணியுமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து எல்லா தண்ணியுமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 3 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லோ 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல காசின பால் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை ஃபஸ்ட் டைம் தான் நம்ம இதுக்கு மேலே தான் காசு போகிறோன்னா கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக இது குக் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சுகர் நான் இன்றைக்கி வந்து ஆப்பிளில் ஆல்ரெடி நம்மளுக்கு சுகர் இருக்கிறதுனால நான் 1/2 கப் தான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வந்து இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வதக்கின அந்த ஆப்பிள் துருவுனது இருக்குல்லையே அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்லோவாக அதை கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து சில்லுன்னு ஆகணும். நார்மல் டெம்பரேச்சரில் இது வெளியே அப்படியே வந்து கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 to 15 மினிட்ஸில் அது ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன பவுலில் இந்த ஆப்பிள் கீரை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆப்பிள் கீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்பிள் கீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.